என்னன்னு தெரியாது. இங்கிலீஷ் தெரியலங்க. இப்போவும் இங்கிலீஷ் பேச வராதுங்க. இங்கிலீஷ் பேசுகிறவனை பார்த்தாலே பிடிக்காதுங்க. ஆமாம், அவங்ககிட்ட பேசணும், தேவையில்லாமல் மனசுக்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதை திக்கி திக்கி பேசணும். எதுக்கு? துஷ்டனை கண்டா தூரம். நமக்கு நல்லா தான் போயின்னு இருந்ததுங்க, நல்லா தான் போயின்னு இருந்தது. எங்கள் ஆஃபீஸில் புதுசாக சிஇஓ ஒருத்தர் வந்தார். அவன் தமிழன் தான். வந்துட்டு பார்த்தாரு, எல்லாம் நாங்கள் தமிழில் பேசிக்கிறோம். டென்ஷன் ஆகிட்டாரு. கைஸ், ஃப்ரம் டுடே, ஃப்ரம் நவ், ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு. யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்ட்டாரு. பிடிச்சதுரா சனி நம்மளுக்கு நினச்சான். என்ன மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டாரு. போனேன், தமிழை தான் கேட்டார். நீங்கள் ஏதோ வெளியில் பட்டிமன்றலாம். எஸ் சார், அதெல்லாம் வெளியில் உள்ள இங்கிலீஷ். ஷுவர் சார். வெளில வந்து அந்த நாள்கிட்ட பேச்சை நிறுத்திட்டான். எதுக்கு சார்? பரவாயில்ல சார். என்னாச்சு? அவர்கிட்ட பேசுறதே இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் சிஇஓ கிட்ட பேசிக்கிட்டு இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட்னு. என்னாச்சுக்க, ஒரு நாள் சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவா ஸ்கூட்டரில் தான் போவேன். போயினே இருந்தேன். எதிர்க்கு முன்னால் போகிற இந்த குட்டி ஆனன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேனு, அந்த வேனில் ஏற்றிட்டேன். பின்னால் மட்காடு நசுங்கிடுச்சு. ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக முடியும். லீவு போடணும். லீவு போடுறதா இருந்தால் சிஇஓ கிட்ட தான் சொல்லணும். மணி 7:30 காலையில் அடித்தான் அவருக்கு ஃபோனு. எஸ், குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் மவுட் சுத்ராப் என்ன சார், ஐ ஹிட் லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அவருக்கு பிபி சுட்ட போயிடுச்சு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், ஆர் யூ ரைடிங் இன் தி ஃபாரஸ்ட் சொல்கிறேன் சார். அது என்ன மேக்கிங் சொல்ல முடியும் சார்? எல்லாரும் சொல்கிறான் குட்டி ஆனன்னு. அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் எலிஃபெண்ட்டுன்னு. அவனுக்கு புரியல. அது இப்போ நசுங்கிடுச்சின்னு சொன்னாங்க. நசுங்கிடுச்சிக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லிட மாட்டோமா? நசுங்கிடுச்சு அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடுச்சு, அதுக்கு இங்கிலீஷில் தெரியல. சரி, சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலாம் பார்த்தா அந்த ஆள் அவனை கோச்சிக்கிறேன்னு திட்டுவேன்னு நினச்சிக்கிறான். ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பால்டு, அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்போ சொட்டன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன்.